Hi friends, very good morning to all. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியிலிருந்து வரக்கூடிய ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில் இதில் கொஸ்டின் நம்பர் 1 சரிங்களா, the correct statement for the electrolytic cell or galvanic cell சரிங்களா. இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஐஐடி ஜாமில் 2016 கேட்ட கொஸ்டின், 2006 நமக்கு கேட்ட கொஸ்டின்ஸ் தான் இது. கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் வந்து த ஸ்டேட்மெண்ட் தட் இஸ் கரெக்ட் for both galvanic cell bracketல நமக்கு electrochemical cell கூட சொல்லலாம். இந்த galvanic cell or electrochemical cell and electrolytic cell please. ஸோ இந்த கொஷின்ஸில் என்ன கேட்டுக்காங்கன்னா, கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படி தான் கொஸ்டின். கொடுத்துருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஆப்ஷன் நம்பர் ஏ, டெல்டா ஜி ஈக்குவல் டு -NFE. ஆப்ஷன் நம்பர் பியில் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் ஃப்ரீ எனர்ஜி. இந்த ஃப்ரீ எனர்ஜி அப்படிங்கிறது நமக்கு தெரியும், டெல்டா ஜியை தான் நம்ம ஃப்ரீ எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃப்ரீ எனர்ஜி ப்ராக்கெட்டில் டெல்டா ஜி, ஃப்ரீ எனர்ஜி decreases in both cells. Option number C ல கொடுத்திருக்கக்கூடியது the cell potential or temperature independent. இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். இதிலிருந்து நிறைய நமக்கு கான்செப்டை வந்து இதில் கூட நம்ம என்ன பண்ண முடியும்னா ரிலேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து கெமிக்கல் எனர்ஜி. ஃபோர்த் ஆப்ஷன் வந்து கெமிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்ட்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. கெமிக்கல் எனர்ஜி கன்வெர்ட்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி in both cells. கொடுத்துருக்கக்கூடியதில் இதுதான் நம்ம கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில் அதாவது த ஸ்டேட்மெண்ட் தட் இஸ் கரெக்ட், அதாவது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபார் கேல்வானிக் செல் ஆர் எலக்ட்ரோலைட்டிக் செல். கேல்வானிக் செல்லுக்கு இன்னொரு பேர் எலக்ட்ரோகெமிக்கல் செல். அதே மாதிரி எலக்ட்ரோலைட்டிக் செல் அப்படிங்கிறதுக்கு ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன, இதுதான் நமக்கு கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். இது ஐஐடி ஜாமில் 2006 கேட்ட கொஷின்ஸ் தான் இது. ஸோ இந்த கொஷின்ஸை வந்து நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதில் கொடுத்துருக்கக்கூடியது டெல்டா ஜி கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச். இதில் நம்ம ஆல்ரெடி இதுக்கான ரிலேஷன் வந்து பார்த்துருக்கோம். இந்த டெல்டா ஜி சார்ஜ் இன்ட்டு பொட்டன்ஷியல் அப்படிங்கிறத ஒன்று பார்த்தோம் சரிங்களா. இதுக்கான சொல்யூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, டெல்டா ஜி ஈக்குவல் டு சார்ஜ் இன்ட்டு பொட்டன்ஷியல். இந்த சார்ஜ் இன்ட்டு பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது, சார்ஜ் அப்படிங்கிறது எத்தனை எலக்ட்ரான் வந்து அந்த ரெடாக்ஸ் ரியாக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுது, அதனுடைய பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது ஆஃப் செல் ரியாக்ஷனாக ஃபுல் செல் ரியாக்ஷனாக, இ செல்லா இல்லை E0 செல்லா அப்படிங்கிறத பொறுத்து இந்த டெல்டா ஜியை வந்து நம்ம டிஃபைன் பண்ணுவோம். இந்த டிஃபைனில் இருந்து நமக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடிய ரியாக்ஷன் தான் டெல்டா ஜி ஈக்குவல் டு -NFE. என்னன்றது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், எஃப் அப்படிங்கிறது ஃபாரடே 96500 கூலும், இ அப்படிங்கிறது இ செல், அதாவது செல் ரியாக்ஷனில் சொல்லக்கூடியது. ஸோ கொடுத்துருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். கொடுத்துருக்கக்கூடியதில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து என்னது, டெல்டா ஜி ஈக்குவல் டு -NFE அப்படிங்கிறது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ எனர்ஜி டிக்ரீசஸ் இன் போத் செல்ஸ். இந்த ஃப்ரீ எனர்ஜி கூட ரிலேட் பண்ணும்போது ஆல்ரெடி நமக்கு இதுக்கான ரிலேஷன் வந்து பார்த்தோம். இந்த ஃப்ரீ எனர்ஜியில் டெல்டா ஜி ஈக்குவல் டு 0, அதே மாதிரி டெல்டா ஜி ஈக்குவல் டு நெகட்டிவ், டெல்டா ஜி ஈக்குவல் டு பாசிட்டிவ் சரிங்களா. இப்போ டெல்டா ஜி நெகட்டிவ் அப்படின்னு சொன்னால்
அந்த ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் அக்கார்டிங் டு த தெர்மோடைனமிக்ஸ். டெல்டா ஜி ப்ளஸ் அப்படின்னு சொன்னால் அது நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். டெல்டா ஜி ஜீரோனா அது ஈக்லிபிரியம் ரியாக்ஷன். டெல்டா ஜி ஜீரோ அப்படின்னா ஈக்லிபிரியம் ரியாக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த டெல்டா ஜியில் நம்ம ஒவ்வொன்றா அப்ளை பண்ணோம். அப்போ டெல்டா ஜி இருக்கக்கூடியது வந்து இந்த ஈசெல் E0 செல், ஈசெல் ஆர் E0 செல் அப்படிங்கிறதுல இப்போ இது ப்ளஸ் அப்படின்னு சொன்னோம்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஸோ ஓவராலாக டெல்டா ஜி மைனஸ் அப்படின்னு சொன்னால் இது என்னவாக இருக்கணும், இது ப்ளஸ்ஸாக இருக்கணும். ஏன்னா ஆல்ரெடிக்கான கேஸில் டெல்டா ஜி ஈக்குவல் டு மைனஸ் என்எஃப் E0 செல். இந்த E0 செல்லில் வந்து இது ப்ளஸ்ன்னு சொன்னால் இந்த ப்ளஸ்ஸு இன்ட்டு மைனஸ், ஓவராலாக வந்து மைனஸ். ஸோ டெல்டா ஜி வந்து மைனஸ். அதே கேஸில் டெல்டா ஜி ஈக்குவல் டு மைனஸ் என்எஃப் E0 செல்லில் இந்த E0 செல் அப்படிங்கிறது நெகட்டிவ்னு சொன்னால் இதுவும் நெகட்டிவ். ஸோ நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ், இது பாசிட்டிவ். ரெண்டு ஜீரோ அப்படிங்கிறது ரெண்டுமே சேம். ஸோ கொடுத்துருக்கக்கூடியதில் இந்த ஃப்ரீ எனர்ஜி டிக்ரீசஸ் இன் போத் செல் அப்படி கிடையாது. ஏன்னா இந்த கேஸஸை பொறுத்த வரைக்கும் டெல்டா ஜி பாசிட்டிவ்னு சொன்னால் அது நான் ஸ்பான்டேனியஸ் தான். அந்த நான் ஸ்பான்டேனியஸில் E0 செல்லில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருக்கும். E0 செல் வந்து என்னது, நெகட்டிவ். இங்கே ஆல்ரெடி பார்த்துருக்கோம். E0 செல் நெகட்டிவ் அப்படின்னு சொன்னால் டெல்டா ஜி பாசிட்டிவ். அப்போ டெல்டா ஜி பாசிட்டிவ்னு சொன்னால் நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன், E0 செல் நெகட்டிவ் அப்படின்னாலே நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். இந்த ஈக்லிபிரியத்தில் ரெண்டுமே சேம். ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய டெல்டா ஜி நெகட்டிவ்னு சொன்னால் அது ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். டெல்டா ஜி நெகட்டிவ்னு சொன்னால் இங்கே E0 செல் வந்து பாசிட்டிவ். ஸோ E0 செல் வந்து எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன். டெல்டா ஜி ஜீரோனா ரெண்டுமே சேம். அது ஈக்லிபிரியம் ரியாக்ஷனில் டெல்டா ஜியும் ஒன்று தான், E0 செல்லும் நமக்கு ஒன்று தான். ஸோ இந்த ஃப்ரீ எனர்ஜி டிக்ரீசஸ் இன் போத் செல் அப்படி கிடையாது. ஒன்றுத்தில் ப்ளஸ்ஸாக இருந்தால் இன்னொன்றுத்தில் மைனஸ். டெல்டா ஜியில் ப்ளஸ்ஸாக இருந்தால் அது நான் ஸ்பான்டேனியஸ், E0 செல்லில் நெகட்டிவாக இருந்தால் அது நான் ஸ்பான்டேனியஸ். பட் ரெண்டு என்ன இல்லை, சேம் இல்லை. ஸோ ஃப்ரீ எனர்ஜி டிக்ரீசஸ் இன் போத் செல் அப்படி இல்லை. இது இன்க்ரீஸ் ஆனால் அது டிக்ரீஸ் ஆகும், இது டிக்ரீஸ் ஆனால் அது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ போத் டிக்ரீசஸ் அப்படிங்கிறது நமக்கு இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ கொடுத்துருக்கக்கூடியதில் செகண்ட் ஆப்ஷன் வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அடுத்தது த செல் பொட்டன்ஷியல் ஆர் டெம்பரேச்சர் இண்டிபெண்டன்ட். த செல் பொட்டன்ஷியல் ஆர் டெம்பரேச்சர் இண்டிபெண்டன்ட். இந்த செல் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது ஆல்ரெடி தெரியும். த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ எலக்ட்ரோட் இட் இஸ் கால்ட் த செல் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இந்த செல் பொட்டன்ஷியலை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த கேல்வானிக் செல் அப்படிங்கிறது ஒரு கெமிக்கல் எனர்ஜி. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஷின். கெமிக்கல் எனர்ஜி கன்வெர்ட்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. கெமிக்கல் எனர்ஜி கன்வெர்ட்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படிங்கிறது கேல்வானிக் செல் ஆர் எலக்ட்ரோகெமிக்கல் செல். எலக்ட்ரோகெமிக்கல் செல் இது ஃபஸ்ட். செகண்டு எலக்ட்ரோலைட்டிக் செல் அப்படிங்கிறது. எலக்ட்ரோலைட்டிக் செல் அப்படிங்கிறது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, இதனுடைய ரிவர்ஸ் ப்ராசஸ். எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கன்வெர்ட்டட் இன்டு கெமிக்கல் எனர்ஜி. எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கன்வெர்ட்டட் இன்டு கெமிக்கல் எனர்ஜி. நீங்கள் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா கெமிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்ட்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. இந்த கெமிக்கல் எனர்ஜி கன்வெர்ட்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படிங்கிறது போத் செல்ஸ் அப்படிங்கிறது தப்பு. இந்த ஸ்டேட்மெண்ட் கெமிக்கல் எனர்ஜி கன்வெர்ட்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படிங்கிறது இதுக்கு வந்து எதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கேல்வானிக் செல்லுக்கான கண்டிஷன். கேல்வானிக் செல் ஆர் எலக்ட்ரோகெமிக்கல் செல்லுக்கான கண்டிஷன். பட் கொடுத்துருக்கூடிய ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு ராங். அடுத்தது த தேர்டு ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது செல் பொட்டன்ஷியல் ஆர் த டெம்பரேச்சர் இண்டிபெண்டன்ட். செல் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது டெம்பரேச்சர் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் அது வந்து டெம்பரேச்சர் வந்து டிபெண்டன்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும்போது என்ன நடக்குது, ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கெமிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேல்வானிக் செல்லை பொறுத்த வரைக்கும் ஒரு கெமிக்கல் எனர்ஜி அதாவது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது கேல்வானிக் செல்லில் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த கெமிக்கல் ரியாக்ஷனுடைய ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. கெமிக்கல் ரியாக்ஷன் ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதுவும் டெம்பரேச்சர் டிபெண்ட். அப்போ அந்த ரியாக்ஷன் வந்து மோர் ஃபேவரபுளாக நடக்குது, ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்குது. ஸோ ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக நடக்கிறதுனால இது டெம்பரேச்சர் டிபெண்ட் ரியாக்ஷன். ஏன் அப்படின்னா எந்த அளவுக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அதிகமாக கிடைக்குது. ஸோ கேல்வானிக் செல் இஸ் த டெம்பரேச்சர் டிபெண்ட். சிமிலர் டு த எலக்ட்ரோலைட்டிக் செல் அப்படிங்கிறது. எலக்ட்ரோலைட்டிக் செல் அப்படிங்கிறது அந்த ரியாக்ஷனுடைய ரேட், அதாவது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு
ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியிலிருந்து கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கணும் அப்படின்னா இந்த கெமிக்கல் ரியாக்ஷனுடைய ரேட் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த எலக்ட்ரோலைட்டிக் செல். ஸோ டெம்பரேச்சரை எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அந்த ரியாக்ஷனுடைய ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுவும் டெம்பரேச்சர் டிபெண்ட். இதுவும் என்னது டெம்பரேச்சர் டிபெண்ட். ஸோ கொடுத்துருக்கக்கூடியதில் த செல் பொட்டன்ஷியல் ஆர் டெம்பரேச்சர் இண்டிபெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுவும் இன்கரெக்டு. ஏன்னா இது டெம்பரேச்சர் டிபெண்ட் ரியாக்ஷன். டெம்பரேச்சர் டிபெண்ட். ஸோ கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டில் ஆப்ஷன் நம்பர் ஏவில் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கரெக்டு. ஸோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதுல இதில் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா ஏ, ஒன்லி ஏ மட்டும்தான் கரெக்டு. இதே கொஷினில் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டுன்னு கேட்டாங்கன்னா இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு கொடுத்துருக்கக்கூடியதில் இதெல்லாம் கரெக்டு. நமக்கு ரிமைனிங் இருக்கக்கூடிய பி, சி, டி இதெல்லாமே நமக்கு கரெக்டு. சரிங்களா? அதாவது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாமே இன்கரெக்டு. ஏ மட்டும்தான் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ கொஷினில் கேட்டுக்கிறது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ ஆப்ஷன் நம்பர் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் இந்த கான்செப்டை தெரிஞ்சுக்கிறது மூலிமா நமக்கு கண்டிப்பாக இந்த கொஷின்ஸ் வந்து இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொஷின்ஸ் ஆல்ரெடி இது கேட்டிருக்காங்க. அதேமாதிரி டெல்டா ஜி ஈக்குவல் டு மைனஸ் என்எஃப்இ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த எலக்ட்ரோலைட்டிக்ஸ், அதாவது செல் பொட்டன்ஷியலுக்கும் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜிக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன் டெல்டா ஜி ஈக்குவல் டு மைனஸ் என்எஃப் இ0 செல். இதில் சில டைமில் எது ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் எது நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷனுக்கான கண்டிஷன் கேட்பாங்க. சரிங்களா? அதாவது ஸ்பான்டேனியஸ் நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷனுக்கான கண்டிஷன் கேட்குறது. இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து இதில் இந்த கான்செப்டை தெரிஞ்சுக்கிறது மூலிமா நிறைய கொஷின்ஸ் வந்து ஈஸியாக நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஒன்ஸ்.